இன்னைக்கு ரோஹிணி வந்து 5 லட்சம் பணம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்து நான் சொல்கிறேன் ரோஹிணி வெயிட் பண்ணு, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, நான் சேர்த்து தான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. அங்கே இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரோகிணி ஒன்றும் நல்லவ இல்லை, நான் எப்படி அவள்கிட்ட நம்பி கொடுக்குறது, இந்த மாதிரி மீனா பொறுப்பேற்றுக்கிட்டா நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்புறம் மீனாவை கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனா நீ பொறுப்பேற்றுக்கிட்டா பணம் தராங்களாம் அப்படின்றாங்க. நான் என் புருஷனுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டேன், இந்த ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுங்கள் முடியாதுன்றாங்க மீனா. அதுக்கு ரோகிணி அழுகுற மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியுமே என்ன குணம்னு, திருட்டு குணம் தானே. அதுக்கப்புறமா முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னால் முடியாது, என் புருஷன்ட்ட மறைக்க முடியாது, நீ என்ன வேணால் நினச்சிக்க, அப்படிலாம் பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா வச்சுக்கேன் ஆல்ரெடி உனக்காக நான் தப்பு செஞ்சு நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து மாத்திரை போட்டு ஏன்ப்பா இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா மாமனார் உட்காந்து பார்த்தா நான் மனசே கேட்கல அப்படின்றாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்துட்டு விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் கிறிஸ்து வந்து ஒரு டாபிக் சொல்கிறான், பேச்சு போட்டிக்கு இது உண்மையை மட்டும் பேசுகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கு சொல்லித்தராரு, சொல்கிறதெல்லாம் கேட்டு மீனாவோட மனசு மாறுது. அதுக்கப்புறமா என்னென்னா உண்மையை சொல்லிடலான்ட்டு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுது. முத்து ஏஞ்சி வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் ஏஞ்சி பார்த்தா அந்த இடத்துல ரோகிணி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆகிருக்கும், நானும் கிறிஸ்டி இனிமேல் சாக தான் போகிறோம், இதுக்கு யாரோ எனக்கு பிச்சை போட்டு வாழ்கிற வாழ்க்கை தேவையில்ல அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போய் கத்தி எடுத்துகிட்டு அறுக்க போகிறாங்க. அப்புறம் தடுத்துட்டாங்க. முத்து பார்த்துறாரு, அழுவிட போய் ஏன் பார்லர் அம்மா அழுவுது அப்படின்னு கேட்க, இல்லை கடன் அதிகமாகிடுச்சுன்னு அப்படியே போய் சட்டுன்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பேசிவிட்டு காலைல சொத்தை பிரித்து கொடுத்துடலான்றாங்க. இல்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எதுக்கு எல்லார் வீட்டையும் செய்கிறது தானே, நம்ம வீட்டில் நீங்களும் அம்மா அப்பாவும் தான் சொத்து, வேறு எதுவும் வேணாம், நிறுத்துங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு பிரித்து தராரு, உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் கேட்க, இந்த வீட்டில் வாழ வந்த மருமகளுங்க கேட்பாங்க தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்ல என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. அப்பயும் கேட்க மாட்றாங்க. அண்ணாமலை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. மனோஜிக்கு சந்தோஷம்தான். நீங்கள் 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க, அவரே பிரித்து கொடுக்குறாரு, உங்களுக்கு எங்கே வலிக்குது, எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, மற்றெல்லாம் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் எபிசோட் லிங்க் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.